இந்த ஆட்சியை மறக்க கூடாது, மன்னிக்க கூடாது. மோசமான இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும். இந்த திண்டிவனத்தில் இந்த தெருவில் எத்தனையோ முறை நடந்திருக்கிறேன். இந்த தெருவு ஏன்னா எனக்கு என்னன்னா, அன்றிலிருந்து இன்று வரை இந்த நகரம் அப்படியே தான் இருக்குது. எந்த முன்னேற்றமும் கிடையாது. சாலைகள் அப்படியே தான் இருக்குது, சாக்கடை அப்படியே தான் இருக்குது, கொசு அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு விரிவாக்கம் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறானுங்க. அதில் எதில் கட்டியிருக்கானுங்க? ஏரியில் கட்டியிருக்கானுங்க. படுபாவிங்க, அறிவு கெட்டவனுங்க. அறிவில்லாதவன் தான் பஸ் ஸ்டாண்டை ஏரியில் கட்டுவான். ஏரியோடைய முக்கியத்துவம் தெரியாதாடா உங்களுக்கெல்லாம்? முட்டா பசங்களா? அறிவில்லையாடா உங்களுக்கெல்லாம்? யாராவதுடா ஏரியிலே கட்டுவாங்கடா பஸ் ஸ்டாண்ட்? எவ்வளோ இடம் இருக்குது. இந்த ஏரியெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரோம். நம்ம அந்த மன்னர்கள், நம் முன்னோர்கள் நமக்கு வெட்டி வைத்த ஏரிகளை பாதுகாக்கணும்டா முட்டா பசங்களா. நாளைக்கு இது போன்ற ஏரியை வெட்ட முடியுமா? இந்த ஏரியினால எவ்வளோ பயன் இருக்கு. நிலத்தடி நீர் சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர் ஏறும். காலங்காலமா நம் வருங்கால சந்ததியினர்கள் எல்லாம் இதுல பயன்படுத்துவாங்க. ஏன் வேற இடமே கிடையாதாடா அவங்களுக்கெல்லாம்? அவ்வளோ அறிவு இல்லையாடா அவங்களுக்கெல்லாம்? தமிழ்நாட்டில் 42,600 ஏரிகள் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 ஏரிகள் காணாம போயிடுச்சு. இது மாதிரி முட்டா பசங்க இந்த ஏரிகளில் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு அப்படிதான் போகுது ஏரிங்கெல்லாம். நான் எப்பயுமே இப்படி பேச மாட்டேன். இதை எதிர்த்து நான் கேஸ் போட்டேன், வழக்கு போட்டேன், மனு கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனா இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒன்று முட்டாளா இருக்கணும், இல்லை காசு லஞ்சம் வாங்குற ஊழல்வாதியா இருக்கணும். அங்கே பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஏரியில் கட்டினா சுற்றி இருக்கிற இடம்லாம் விலை ஏறிடும். இன்னும் ஒரு 6 மாதம் தான், அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி வரப்போகுது. அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்ததா? அதுவும் இந்த மாவட்டம் என்ன, விழுப்புரம் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம்? வானம் பார்த்த பூமி. இங்கே தொழிற்சாலை கிடையாது. இப்போதான் ஏதோ ஒரு சிப்காட்டுன்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் பாதி நிறுத்திட்டான், வேலையை நிறுத்திட்டான். இன்னொன்று நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற சிப்காட்டில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலன்னா அதை மூடிட்டு போவானா? எதுக்கியா உங்களுக்கு நாங்கள் நிலம் கொடுத்தோம்? எங்கள் நிலத்தை எதுக்கியா உனக்கு கொடுத்தோம்? இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும், அதுக்காக தான் கொடுத்தோம். நீ இங்கே கொடுக்காம நீ கண்டிஷன் வைக்கிற. என்னையா கண்டிஷனு? இந்த மாவட்டத்தில் இருக்கிறோம் எல்லாமே எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறான்? எல்லாம் விவசாயியுடைய மகன், விவசாயியுடைய மகள், அவ்வளோதான். அவங்க குடும்பத்தில் அவங்க தான் முதல் பட்டதாரிகள். எவ்வளோ சிரமப்பட்டு படிச்சிருக்கிறாங்க கடனை வாங்கி. அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை, அங்கே வேலை, இங்கே வராத, அங்கே போகாத. என்னையா வச்சிருக்கீங்க? இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். ஆனால் இது எதற்கு புகழ் பெற்றது? இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே அதிக டாஸ்மார்க் வருமானம். தலையெழுத்து, இதெல்லாம் தலையெழுத்து. இந்த மாவட்டத்தில் 109 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. ஆனா 2000 சந்து கடைகள் இருக்கிறது. 109 டாஸ்மாக் கடை, 2000 சந்து கடை. இது இல்லாத கள்ளசாராயம் 2 வருஷத்துக்கு முன்பு மரக்காணத்தில் பார்த்தோம். கள்ளசாராயம் குடிச்சு 22 பேர் இறந்தாங்க. ஆக ஆனால் ஆட்சியாளர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சோம் அந்த பக்கம் திரும்பிப்பானுங்க. என்ன காசு வருது இல்லை, வெக்கக்கேடு. அவங்கள வெக்கக்கேடு. இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். இங்கே என் தம்பி பார் தூக்கிட்டு நல்லா 15% பார் திருப்பு, சுத்தி திருப்பு. எதுனா 15% என்னது? அதான் இந்த 10 மறந்துடு. அவங்க வேணும், அதுக்கப்புறம் 15 தான். என்ன இது எதுக்கு கேட்குறோம்? அந்த பிள்ளைங்க படிக்கணும், அந்த பிள்ளைங்க படித்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழணும். அவ்வளோதான். மான மரியாதையோட வாழணும். உங்ககிட்ட அடிமையாக இருக்கணும்,
மதுவுக்கு அடிமையா இருக்கணும், கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கணும், உங்களுக்கு ஓட்டு போடணும். காலங்காலமாக அதானே நடந்துட்டு வருது. இதுக்காக தான் இங்கே போராட்டம் பண்ணி எங்களுக்கு வேலை வேணும், படிப்பு வேணும், இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வேண்டும். இவ்வளோ பேர் இறந்தாங்க இந்த மாவட்டத்தில் தான். 21 பேர்ல 15 பேர் தியாகிகள் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள். 21 பேர்ல 15 தியாகிகள் இந்த மாவட்டம், இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். எதுக்கு அவங்க உயிரை கொடுத்தாங்க? இந்த பிள்ளைங்க படிக்கணும் தான் உயிரை கொடுத்தாங்க. இந்த படிச்ச பிள்ளைங்க வேலைக்கு போகணும் தான் உயிரை கொடுத்தாங்க. அது ஒன்னால கொடுக்க துப்பு இல்லை. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1250 நாட்கள் ஆகிறது. என்ன தீர்ப்பு வழங்கினார்கள்? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுத்துட்டு போங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு மேல எந்த ஒரு கோர்ட்டும் கிடையாது, அப்பீல் கிடையாது. அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 1250 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத ஸ்டாலின் அவர்களே, இனி இந்த சமுதாயத்தின் துரோகி, நீ வன்னியருடைய துரோகி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள். யாரும் ஒரு வன்னியரோட ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, திமுக ஓட்டு போடக்கூடாது. இது ஏதோ அரசியலுக்காக நான் சொல்லலையா, இது சமூக நீதி பிரச்சனை, இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. சாதாரணமா நீ என்ன யார் கேட்டாலும் நீ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நான் கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல முறையீடே கிடையாது. அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, குடுன்னு சொல்லிட்டாங்க. உன்னால குடுக்கிறதுக்கு மனசு கிடையாது, துப்பு கிடையாது. நீ எதுக்கே ஆட்சி செய்யற? உனக்கு எதுக்கே ஒரு நிர்வாகம்? உன்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கிறது, எல்லா நிர்வாகம் இருக்கிறது, எல்லா தரவுகள் இருக்கிறது, எல்லா டேட்டாவும் இருக்குது, மனசு மட்டும் கிடையாது. இந்த சமுதாயத்தினோட ஓட்டு மட்டும் வேணும். இந்த சமுதாயம் உனக்கு கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், சாராயத்தை கொடுப்ப, மடிமையாக்குவ. ஆனா நீ முதலமைச்சராக வருவ, உன் புள்ள துணை முதலமைச்சர், அடுத்தது வருவாங்க. ஆனா இவங்க அப்படியே கூலிய, அதே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கணும், குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கணும், சுயமரியாதை வாழ முடியாது, வாழக்கூடாது. அந்த எண்ணம் தானே உங்களுக்கு. அதனால இதையெல்லாம் சிந்திங்க. இன்னொரு 4-5 மாசம் பொறுத்துங்க. நிச்சயமா பத்திரம் கிடையாதுடா டேய் 15. ஏன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு நடக்க சொல்றோம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வன்னியர் உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லவே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த சொல்றோம்னா, வன்னியர்கள் போன்று எத்தனையோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தனி ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு, அதிக ஒதுக்கீடு, இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம். இதுதான் உண்மையான சமூக நீதி. இது ஏதோ ஒரு ஜாதிக்காக நாங்க கேட்கல, நான் எல்லாத்துக்கும் கேட்கிறேன். பட்டியலின சமுதாயம் உட்பட எல்லா சமுதாயங்களுக்கும் நாங்கள் கேட்கின்றோம். இதுதானே சமூக நீதி, இதானே எங்களுடைய கொள்கை. இதற்காகத்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அத்தனை முறை போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அறிக்கை. சமீபத்தில் விழுப்புரத்தில் ஒரு போராட்டம் எத்தனையோ நடத்தணும். இதன் பிறகு இன்னொரு போராட்டம் இருக்கு தம்பிங்களா. அன்னைக்கே சொன்ன என்ன போராட்டம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? சிறை நிரப்பும் போராட்டம். தயாரா இருங்க. என்ன எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் ஏன்னா அப்போ பார்த்துக்கலாம், ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் திட்டமிட்டு நம்ம பண்ண போகிறோம், பெரிய அளவில் நம்ம பண்ண போகிறோம். இது நம்முடைய உரிமையா? இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? படிக்கணும், வேலைக்கு போகணும், சுயமரியாதையாக கௌரவமாக வாழணும், அவ்வளோதான். இதுக்கு போய் இவ்வளோ போராட்டம் பண்ணணும். கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு 10 வருஷத்தில் 2 முறை எடுத்துட்டாங்க. தெலுங்கானாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, பீகாரில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திரா ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் எடுத்துட்டாங்க. நம்ம ஆளு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அவர்கிட்ட போய் கேட்டா ஏன் எடுக்கலன்னு கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, யாரை ஏமாத்துறீங்க? எதுக்கு பொய் சொல்றீங்க? என்ன அதிகாரம் உங்களுக்கு இல்லையா? நீங்க ஏன் அந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரியா?
எவ்வளவு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது? கர்நாடகா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருந்து தானே கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சாங்க. தெலுங்கானா முதலமைச்சருக்கு இதே அதிகாரம் தான் இருக்கு. ஆந்திரா முதலமைச்சருக்கு இதே அதிகாரம் தான் இருக்கு. ஒரிசா முதலமைச்சர், பீகார் முதலமைச்சர், எந்த எல்லா முதலமைச்சரும் இதே அதிகாரம் தான் இருக்கு. இதே சட்டம் தான் அங்கேயும் பொருந்தும். இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. இந்த சட்டம் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் இந்தியாவில், தமிழ்நாடு உட்பட. இந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவர் கூட அவர் பஞ்சாயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்போ வேற எந்த கணக்கெடுப்போ எடுக்கலாம். இந்த சட்டத்தின் கீழ் பஞ்சாயத்து தலைவருக்கு உரிமை இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உரிமை இல்லையா? அதிகாரம் இல்லையா? என்னையா ஏமாத்து வேலை? யாரையா ஏமாத்துறீங்க? உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போ, அதிகாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதாவது எப்படின்னா, அதிகாரம் வைத்துக் கொண்டு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் யாரு? கோழைகள். இவங்கெல்லாம் கோழைகள். அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் இது செய்வேன் என்று சொல்பவர் அதிகாரம் வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லுபவர் கோழை. மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு கோழை. உங்களுக்கும் சமூக நீதி பேசுவதற்கும் தகுதி கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி. திமுக சமூக நீதியின் துரோகி. திமுக எந்த மேடையிலும் சொல்லத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். மேடையை போடியா. திமுக காரங்க தான் கேட்கிறேன், நீ எந்த மேடை வேணா போடு, நான் வரேன். சமூக நீதி பத்தி பேசலாம், என்னன்னு பேசலாயா. நான் தனியா வரேன், என் கூட யாரும் வரமாட்டாங்க. நீ யாருன்னா கூட்டிட்டு வா. சமூக நீதி என்ன வாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். ஏமாத்தியது போதும். என்னையா நம்ம கேட்டோம்? எங்களுடைய உரிமையை கேட்டோம். சமூக நீதி என்பது எங்களுடைய உரிமை. நாங்கள் முன்னேறுவது எங்களுடைய உரிமை. இந்த பிள்ளைங்க படிப்பது அவருடைய உரிமை, வேலைக்கு போவது அவருடைய உரிமை. இதைத்தான் நாங்க கேட்டோம். கொடுக்க இப்போ இல்லாத ஒரு ஆட்சி. இதுக்கு மேல எப்படி துப்புறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா வயிறு எரியுது எனக்கு. அவ்வளோ கோபம் வருது. இவ்வளோ காலமா ஏமாத்தி 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 கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோம். ஏயா அப்பயே நீ 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போவேன், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போறது தானே. நிச்சயமா நாங்கள் கொடுக்குறோம், நிச்சயமா நாங்கள் கொடுக்குறோம், நிச்சயமா நாங்கள் கொடுக்குறோம். என்ன கொடுப்ப? திருப்பதி லட்டு, அல்வா. அன்னைக்கே சொல்லிட்டு போவேன் தானேயா. இதெல்லாம் சாதாரண ஏமாத்து வேலை கிடையாது. அதெல்லாம் இந்த தேர்தல் வரட்டும், அப்ப தெரிஞ்சுக்கும். அதனால தான் நான்